மன்னிச்சு. பனாரஸ் சில்கே கிடையாது இது. சில்கே கிடையாது முதல்ல இது. பொய்யு, பொய்யு, பொய். எல்லாம் பொய்யி. நல்லாவே இல்ல. ஏன் வாங்கணும்னு இருக்கேன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, மறந்துட்டேன். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோவில் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண சில்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க பனாரஸ் சில்க் தான் பார்க்க போகிறோம். இது டைப் தான் பனாரஸஸ் கொடுத்துருக்காங்க, தவிர மெட்டீரியலாக அவங்க கொடுக்கல. மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கோரா முஸ்லிம் கொடுத்துருக்காங்க. நல்லா பிரித்து பார்க்கலாம், அப்படின்னு பார்க்கலாம். எஸ், சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் அது பியோர் சில்க் சாரீஸ் மாதிரி சொல்ல முடியாது. அந்த மாதிரி தெரிகிற மாதிரி அந்த கோரா முஸ்லிம் எடுத்திருக்காங்க. அந்த ஃபேப்ரிக் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நரநரன்னுலாம் தெரியல எனக்கு ஒன்றும். அண்ட் இது கலர் ரொம்ப பாப்பப்பாக இருக்குது. இதுலேயே இன்னும் 2 கலர் இருக்குது. ரெட் வித் பிளாக் அண்ட் க்ரீன் வித் சம்திங் ஒரு கலரில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 615 தான். 615 நல்லா இருக்குது. நைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் சேம் கலர். தெரியுது உங்களுக்கு? பார்டர்லாம் நல்லா இருக்குது. மேலேயும் கீழேயும் சேம் லெவலில் இருக்க பார்டர் தான் கொடுத்துருக்காங்க. சில சாரிலாம் மேலே சின்னதாக கொடுத்துருப்பாங்க, கீழே நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சாரி கிடையாது இது. நல்லா இருக்கு. இது அதோட முந்தி. இதுதான் உங்களுக்கு. அண்ட் இது பிளவுஸ். இந்த கேப் கொடுத்துருக்காங்க. இதுதான் பிளவுஸ். நல்லா இருக்கு. இந்த பிங்கிஷ் அண்ட் ஆரஞ்சு கலர் ஷேட் மிக்ஸ்டுலேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஒர்க் வச்சு தைச்சிங்கன்னா நான் தைச்சிக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கு காம்பன்சேட் அதெல்லாம் இன்னும் ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருக்கும்போது சாஃப்டாகவே இருக்குது. சி, அழகாக இருக்குல்ல வச்சு பார்க்கும்போதே. சாஃப்டாக இருக்குது. பத்துதா இல்லையான்றதுலாம் நம்ம என்னென்னு பார்த்தலாம். ஏன்னா ப்ளவுஸ் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ தேவையானதெல்லாம் பார்த்துட்டோம். நான் வேர் பண்ணி கட்டுறேன் கம்ஃபர்ட்டில் அப்படின்னு பார்த்துறேன் நம்ம. ஓகே, அதோட ஃபுல் சாரீ வேர் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நான் ஏன் இவ்வளோ விட்டுருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஏன்னா இது வரைக்கும் முந்தி இருக்குது. நான் கை வச்சிருக்கேன். இது வந்து ப்ளவுஸ் பிட்டு. ஸோ இது வரைக்கும் நான் கட்டி காமிச்சிட்டா இந்த லென்த் அதிகமாகவே தெரியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவ்வளோ தூரம் அந்த ப்ளீட்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ அதனால தான் நான் இப்படி விட்டு கட்டியிருக்கேன். ஸோ ப்ளீட்ஸ் வந்து 3 to 4க்கு அவ்வளோதான், அது மேக்ஸிமம் வருது. நான் இன்னும் அது மடிச்சுலாம் தச்சுன்னா கொஞ்சம் நாள் நீட்டாக நிற்கும் நம்மளுக்கு. சரி, நான் இங்கே எதுவுமே அயன்லாம் பண்ணல. ஸோ அழகாக நின்றுடுச்சு சாரீலாம். நான் ரொம்ப ப்ரெஷ் பண்ணியும் நான் விடல நான் சாரீஸ்லாம். ஸோ அழகாக வந்து நின்றுடுச்சு. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு வைப் கொடுக்குது நம்மளுக்கு. நல்லா கிராண்டாக கட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த பியூட்டிஃபுல் கலரில் இருக்கிற இந்த சாரீ தான். இந்த சாரீ சீசர் சொன்னேன்னா ரொம்ப நாளாக விஷயத்தில் வச்சுருந்தேன். எதுக்காகனா இதோட கலர் காம்பினேஷன். இந்த மாடல் நீங்கள் பாருங்கள் சீரியஸாகவே அதோட பீகாக் கலரில் கொடுத்துருக்கு பாருங்கள். அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இந்த சாரியோட ஃபேப்ரிக் நேம் பார்த்தீங்கன்னா பனாரஸ் சில்க் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப 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 சாஃப்டாக இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்த சாரீ மாதிரியே இருக்குது எனக்கு. இதெல்லாம் உண்மையான பனாரஸ் சாரீ கிடையாது சீரியஸ்லி. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 615 தான். எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக தெரியுது. சாரி. இது வந்து நான் கடையில் பார்த்தா கூட நம்ம வாங்க மாட்டேன் போல. அந்த மாதிரி இருக்கு இந்த சாரீ. எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த கோல்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இல்லை. ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது இந்த சாரீ. பார்க்க அந்த இமேஜ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிளாஸியாக ரொம்ப பியோர் சில்க்னு கொடுக்குறாங்க. பியோர் சில்க் இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி ஒரு சில்க் சாரியாக இருந்தால் ஓகே தான். ஏன்னா அந்த ரேஞ்சில் தான் இதுவும் இருக்குது. சீரியஸ்லி இந்த கோல்டன் ஜரிகெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இல்லை, பிடிக்கவே இல்லை எனக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஜரிலாம் நூல் விழும் போல். இவங்க ஃபுல் இங்கே நெருப்பு வச்சு இது பண்ணியிருக்காங்க, பர்ன் பண்ணியிருக்காங்க ஃபுல் சாரி எஜ்ஜிலுமே. இதுதான் அவங்களுக்குன்னு தெரியல. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதுதான் உங்களுக்கு ஃபுல் சாரிலையும் எஜ்ஜிலையும் வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. நூல் இணையும் நினைக்கிறப்போ. ஸோ இது ஒர்த் இல்லை வாங்க. ஸோ இங்கே பாருங்க, இப்படிதான் இங்கே பாருங்க, இப்படிதான் இழைஞ்சிட்டே இருக்கும் போல நூல்லாம். ஸோ அப்படி இழையக்கூடாதுக்காக தான் இவங்க ஃபுல் இந்த இடத்துல பர்ன் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே. மேலேயும் கீழே 2 இடத்துலையுமே வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இல்லை. ஏன் வாங்கணும்னு இருக்கேன். அது இல்லாமல் அங்கங்கே நூல் இழைஞ்சிருக்கு. இங்கே நூல் இழைஞ்சிருக்கு. வேஸ்ட், ரிட்டன் தான் போடணும். நான் அப்பயே நினைச்சேன் இந்த மாதிரி சாரிலாம் உண்மையாக நடக்காது ஜம்னா.
பொய்யா தான் இருக்கும்ன்ட்டு என் திறந்து பார்க்க கூட பிடிக்கல பாருங்க. நான் மடிச்சு வச்சேன். சாரி, திறந்து பார்த்துறேன். வாங்கன்னு வாங்கியாச்சு. காமிச்சுனா ஐயோ இந்த பார்டரை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுக்கு அது பிளவுஸா கொடுக்காமலே இருந்துக்கலாம் நீங்க. இதெல்லாம் கட்டினா 120 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. சிலர்லாம் வண்ணாரப்பேட்டையெல்லாம் கொடுப்பாங்க 100 ரூபா சாரீஸ்லாம். அது கொடுத்தாவுன்னா வாங்க மாட்டேன் அந்த புடவை. மன்னிச்சு, பனாரஸ் சில்கே கிடையாது இது. சில்கே கிடையாது முதல்ல இது. பொய் பொய் பொய், எல்லாம் பொய். ஏன் இப்படி பொய் போடுறானுங்கன்னு தெரியல. நம்ம கட்டுற நம்மளுக்கு பெண்களுக்கு தெரியாதா? இப்படிலாம் போய் சொல்லி அனுப்புறாங்க. இது அவனுங்க வெறுமே கிளாத்னு போட்டிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறது இந்த கலர் தான், பேபி பிங்க். பிங்க்னா பெண்களுக்கு பிடிக்காம இருக்குமா, அந்த மாதிரியான பிங்க் தான் இது. ஃபர்ஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான சாரீ தான் இது. ஏன்னா ரேட்டும் சேம் தான், 615 தான். அண்ட் இதோட ஃபேப்ரிக்கும் பார்த்தீங்கன்னா கோரா முஸ்லிம் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் தான், டிசைன் டிஃப்ரெண்ட் அண்ட் பார்டர் வந்து இதில் ஃப்ரண்ட்ல பாருங்க, கீழே வர பார்டர் இது நல்லா பெருசு, மேலே வர பார்டர் இங்கே இருக்கு பாருங்க சின்னதாக தான் இருக்கு. ஆனால் அதில் வந்து மேலேயும் கீழே வந்து ஒரே லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சாரிலாம் நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கு, இந்த குறைய சொல்றதுக்கு இல்லை. சி, இதுவும் அதே ரேஞ்ச் தான். இது எப்படி இருக்கு நம்ம பார்த்தோன்னே பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இதை வந்து பியோர் சில்க்குன்னு சொல்ல முடியாது, பட் கட்டினா அழகா இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அதுதான் வேணும் நம்மளுக்கு. இது வரைக்கும் அதுக்கு முந்தி கொடுத்துருக்காங்க. இது அதோட முந்தி கேப் கொடுத்து இங்கே அதுக்கான பிளவுஸ் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் இதுலேயும் வந்து ஸ்லீவ்ஸில் பெருசாக கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இந்த கையில் விழுத வச்சுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் அது. அதை டைட் பண்ணி நீங்கள் ஒரு பஃப் வைக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி யார் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு சாரி. அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் நானும். ஆனால் இந்த மாதிரி இந்த ஜரி சும்மா ஏதோ கச்ச கச்செல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் லுக்கு. வேர் பண்ணி காட்டு எப்படின்னு பார்த்தலாம். ஃபெஸ்டிவல் வைப் கொடுக்குது எனக்கு. நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அகெயின் இது வந்து எனக்கு முந்தி இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க, அதனால இவ்வளோ தூரம் விட்டுருக்கேன் நான். அண்ட் இது வந்து ப்ளவுஸ் பிட்டு, ஸோ அதனால நான் உங்களுக்கு காட்டணுமேக்காக வச்சுருக்கேன் நான். இதில் கொஞ்சம் நல்லாவே தான் தெரியுது எனக்கு. இது நல்ல ப்ளீட்ஸ் தான் வந்திருக்கு, 3 to 4 வந்திருக்கு. இது குத்து டைப்லாம் இல்லை, நல்லாவே தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. தாராளமாக வாங்கலாம், இதுவும் 600க்கு. சாஃப்டா இருக்குல்ல. அந்த கீழே இவ்வளோ பெரிய பட்டு வச்சு நான் இதுக்கு ஏர் பண்ணதே இல்லை. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப கிராண்டா தெரியுது ஆக்சுவலி இது. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த சாரி தான். இந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எதுனால கலர் காம்பினேஷன், இந்த மஸ்டர்ட் எல்லோவில் இந்த பிளாக் கலர் காம்பினேஷன் நான் நிறைய பார்த்துருக்கேன். இதுலேயே வந்து பிங்க் இருக்கும், நிறைய இருக்கும், க்ரீன் கூட இருக்கும். பட் இந்த கலர் காம்பினேஷனுமே எனக்கு கொஞ்சம் யூனிக்காகவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. இந்த பிளாக் கலர் இதுக்கு பார்க்கும்போது பாப்பப்பா ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால தான் நான் சூஸ் பண்ணேன். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 450 தான். 450க்கு தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது வந்து காட்டன் சில்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபேப்ரிக்கு. காட்டன் சில்க். இல்லை சுங்குலாம் போட்டு கொடுத்துருக்காங்கப்பா. இது வரைக்கும் பாத சாரி சுங்கே போடல, இதுக்கு சுங்கு போட்டுருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு. நைஸ் பன், திக்கா இருக்கு கிளாத், ரொம்ப நல்லா திக்கா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வெளிப்பக்கம், இதுதான் முந்தி. ஆக்சுவலி தெரியுதா உங்களுக்கு? திக்கா இருக்கு. இது திக்கா இருக்கு ஆக்சுவலி, ஏன்னா இதுல டபுள் ஷேட் இங்க இந்த நூல்ல அட்டாச் பண்ணிக்காங்க, அதனால திக்கா இருக்குல்ல. இதெல்லாம் சாஃப்டா தான் இருக்கு. இது வந்து சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. பிளவுஸ் கொடுத்துருக்காங்களா? See, this is a blouse. முந்திரி இருக்க அதே கலர், நல்லா இருக்கு. நீங்க உங்களுக்கு வேணும்னா இந்த கலர்ல கூட நீங்க பிளவுஸ் வாங்கிட்டு இந்த கையை நீங்க கையில் வச்சுக்கலாம், நீங்க நல்லா இருக்கும். ஷார்ட்ல கூட வச்சுக்கலாம், ஷார்ட்டோட வச்சுட்டு இங்க பஃப் இதே கிளாத்தோட பஃப் கொடுத்துக்கலாம். இல்ல இதுல நீங்க தச்சுட்டு பிளவுஸ் இங்க தச்சுட்டு ஸ்லீவ்ஸ் இங்க பஃப் இருக்கும் பாத்தீங்களா, பஃப் இது இங்க பஃப் இங்க மட்டும் அட்டாச் பண்ணாங்க பாருங்க, இங்க குட்டி பஃப்,
வச்சுட்டு அண்ட் பார்டர் வச்சுக்கலாம் நம்ம. செம்ம யூனிக்காக இருக்கும். அது எல்லோ கலர் அந்த இடத்துல வச்சுக்கோங்களேன், க்ரீன் டார்க் க்ரீன் மாதிரி இருக்கும் மாதிரி. அது ஃபுல் பாடி. இந்த இடத்துல இந்த எல்லோ, இங்கே பிளாக்கு. அந்த எல்லோ மட்டும் அழகாக தனியாக தெரியும், அழகாக இருக்கும் அது. இந்த வேர் பண்ணி கரெக்டாக எப்படின்னு பார்த்துலாம் முதல்ல. இது ஆக்சுவலி செம்ம சாஃப்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. இதில் என்ன ஒன்றுனா, நான் ஏன் அந்த மாதிரி ஃபுல்லாக கட்டலைன்னா உள்ளே இருக்குது ப்ளவுஸ் பிட்டு, அதனால இப்படி தான் கட்ட முடிஞ்சுது. ப்ளீட்ஸ் ஆனால் எக்கு தப்பாக நிறைய இருக்குது. நான் இன்னும் ஒழுங்காக கட்டினா நிறையவே தெரியும் உங்களுக்கு, நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறதே இல்லை மேல் நீங்கள். ஸோ கொஞ்சம் மீடியமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அப்படியே கட்டினது அப்படியே நின்றுடுச்சு. ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்து சாரீஸ்ல எதெல்லாம் பிடிச்சிருக்கு, எதெல்லாம் பிடிக்கல, இன்னும் எதெல்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். Until then, bye from Jamna. Bye.